மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எங்களிடம் தொடர்பு கொண்டு பொருள் வணிகம் தொடர்பான உங்களுடைய ஐயங்களுக்கு தீர்வு காணலாம். இன்னைக்கு உங்களுடைய ஐயங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனர் திரு ஹரிஹரன் அவர்கள் வருகை புரிந்திருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் உலக செய்திகளை பொறுத்து சந்தையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், அதற்கேற்ற பரிந்துரைகளும் வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாரமும் போன வாரம் சந்தை எப்படி இருந்துச்சு, இன்று எப்படி இருக்கும்ன்றதை நேயர்களுக்காக சொல்லிடலாம். சென்ற வாரம் எடுத்து பார்த்தோன்னா தங்கம் வெள்ளியை பொறுத்தளவில் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஏறினபடி தான் இருந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, யூரோப்பியன் சென்ட்ரல் வங்கி வந்து அந்த யூரோப்பியன் டெபிட் கிரைசிஸ் பிரச்சனை ரொம்ப நாளாக 3 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் சலுகைகள் நல்லா கொடுக்கலாம், நிறைய கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம முன்பேற வர்த்தகம் விலை கூடுனது தங்கமும் வெள்ளியும். அதே மாதிரி தான் வந்து கச்சா எண்ணெய் எடுத்து பார்த்தா டிமாண்ட் பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. அது இசிபி யூரோப்பியன் சென்ட்ரல் வங்கி சலுகையால் ஏன் கூடுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வந்து சலுகைகள் அதிகமாக கொடுத்தா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம், தங்கம் டிமாண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால தங்கமும் வெள்ளியும் கொஞ்சம் ஓரளவு சிறிதளவு ஏற்றமாக இருந்தது. கச்சா எண்ணெய் எடுத்து பார்த்தோம்னா 4 நாளாக மார்க்கெட் ஏறி இருந்தது, திங்கள் முதல் நேற்று வரை. இதில் புதன்கிழமை வந்து ஸ்டாக் லெவல் ரொம்ப கம்மி அப்படின்னு ஒரு செய்தியும் வந்துச்சு. அதே சமயம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா உலக லெவலில் அதில் டிமாண்டும் கிடையாது, கச்சா எண்ணெய்க்கு டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த வாரம் மட்டும் யூஎஸில் வந்து கச்சா எண்ணெய்க்கான கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகரிச்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஏறி இருக்கே தவிர கச்சா எண்ணெய் மேலும் ஏறுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் பெரிய அளவில் டவுட்டு தான். ஒரு 70% கச்சா எண்ணெய் இறங்குவதற்கான வாய்ப்பு தான் இப்பத்தி வரல இருக்கு. அடுத்த வாரமும் அப்படிதான் இருக்கு. $100 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஷார்ட் போகணும்னா யாருனாலும் ஷார்ட் போகலாம். அதாவது ஒரு லாங் டேர்மில் ஒரு 2 வாரம் 3 வார டைமுக்கு ஷார்ட் போகணும்னா போகலாம். இன்னைக்கு ஓரளவுக்கு காலைல ஆரம்பம் கொஞ்சம் இறங்கும் முகமாக இருக்கும். மேலும் எப்படி இருக்குங்கிறத யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக அப்புறமா தான் பார்க்கணும். பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில் பெரிய அளவு எந்த மாறுதலும் கிடையாது. இது இந்த வரும் வாரத்தில் கச்சா எண்ணெய் இறங்கும்னு எதிர்பார்க்கலாம். தங்கம் வெள்ளியும் வந்து இந்த சலுகையின் அடிப்படையில் யூரோப்பியன் சென்ட்ரல் வங்கி என்ன சொல்ல போகுது, ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்ன அவுட்புட் கொடுக்க போகுதுன்றதை வச்சு தான் டிசைட் பண்ணணும். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் தங்கமும் வெள்ளியும் வந்து $1625 கீழே தங்கம் 2 நாள் இல்லை 3 நாட்கள் முடிவடைந்தால் மட்டும்தான் தங்கம் வந்து பை ட்ரெண்டே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அது வரல செல் ட்ரெண்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ செல்லிங் போனாலும் $1625 அந்த யூஎஸ்க்கு மேலே ஏறி மார்க்கெட் முடியணும். அன்னைக்கு நைட்டு மார்க்கெட் க்ளோஸ் அந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கச்சா எண்ணெயும் 100% இறங்கும்னு சொல்லலாம். ஏன் எதனால சொல்ல முடியலன்னா கச்சா எண்ணெயும் $95 மேலே 2 நாள் முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கச்சா எண்ணெய் மேலும் வந்து கண்டிப்பாக 100% இறங்கும்னு சொல்ல முடியாத காரணம் அதுக்கு தான் காரணம். ஸோ கச்சா எண்ணெய் என்ன கேட்டால் இந்த வாரமும் சரி அடுத்த வாரமும் சரி பியூரா இன்ட்ராடே அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்று இன்ட்ராடே முறையை கையாளினா மட்டும்தான் கச்சா எண்ணெயில் நம்ம பிழைக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் டஃபாக போகும் மார்க்கெட்டு, அதனால ஜாக்கிரதையாக பண்ணணும். சரி, உலக செய்திகளை பொறுத்து அது சந்தை நிலவரம் எப்படி இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து புதுசா வந்து சந்தைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க நிறுவனத்துல இருந்து நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க? புதுசா வரவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம வரவங்களுக்கு கூட சும்மா கமாடிட்டின்னா எதை சொல்றாங்களே அப்படின்றவங்களுக்கு கூட பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு சனிக்கிழமை நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கு சனிக்கிழமை எங்க அலுவலகத்தில் பயிற்சி வகுப்பு இருக்கு. இதற்கு முன்பதிவு அவசியம். கீழ்கொண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்க டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. நாளைக்கு கண்டிப்பாக வரலாம். காலை 10:30 மணி முதல் 1:30 மணி அளவில் இருக்கு. ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்னென்னலாம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக வரவங்க வந்து சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா சொல்லிக் கொடுக்குற சார்ஜஸ் கிடையாது, ட்ரேடிங் மேலே தான் சார்ஜஸ் இருக்கு. அதனால வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து பேசிக்காக கமாடிட்டினா என்ன, எதனால இதை ஆன்லைனில் பண்ணுறோம், இதை ஆன்லைனில் பண்ணுறா என்ன அட்வான்டேஜஸ், இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து கையாளக்கூடாது அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதாவது அவங்களுக்கு என்னன்னே தெரியாமலாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு வந்து கமாடிட்டியில லாஸ் பண்ணவங்கள நஷ்டம் அடைஞ்சிருந்தா 100ல் வந்து 80% எதனால நஷ்டம்னே தெரியாது. வாங்கினா இறங்குது, வித்தா ஏறுது,
இதுதான் வந்து மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தை எப்படி மாத்துறது அப்படிங்கறது நாங்க சொல்லிக் கொடுப்போம். சரி, ஒரு நேர் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர்? ஹலோ வணக்கம் மேடம், குமார் பேசுறேன் மேடம். சரி, அவங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க குமார் சார். சார் வணக்கம். உங்களுடைய வெப்சைட்ல போய் நியூஸ் பிளேயர்னு ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் சார், நல்லா இருக்கு சார். சந்தோஷம். சில்வருடைய லெவல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சில்வர் வந்து பை லெவல்னு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த $27 $27.60 மேல பை பண்ணலாம்னு சொல்றீங்க. அதே மாதிரி 28.40 மேல உடப்படவும் மாட்டேங்குது. சில்வருடைய லெவல்ல வந்து இந்த அக்டோபர் மாசத்துல எப்படி மேல போகுமா கீழே இறங்குமா அது ஒண்ணு சொல்லுங்க சார். அதே மாதிரி டாலர்லயும் எம்சிக்கும் சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிறேன் டிவில. பொதுவா வந்து சில்வரோட விலை, கோல்டும் சரி சில்வரும் சரி, மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்க தான் ஆரம்பிக்கணும். ஏறத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. அதான் நான் சொல்றேன், ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க சில்வரை பொறுத்தவரை 28.40, கோல்டை பொறுத்தவரையில் 1625க்கு மேல மார்க்கெட் 2 நாள் 3 நாள் முடிவடைந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஏறணும். என்னோட பர்சனல் கண்ணோட்டம், அதாவது உலக செய்திகள் நிறைய பல விஷயங்கள் பல மாதிரி வருது. ஆனா என்னோட பர்சனல் கண்ணோட்டத்தை எடுத்து பார்க்கும்போது தங்கமும் சரி வெள்ளியும் சரி மார்க்கெட் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு மட்டும் இருக்கு. இதை வந்து நீங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம். ஆனால் இப்பத்தி ட்ரெண்ட் ஸ்லோவா மார்க்கெட் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாசம் 7 மாசமா $1525 இருந்து $1625 இந்த $100 தான் மார்க்கெட் இருக்கு. இறங்கணும் அப்படின்னா என்னைக்கோ 525 கீழே உடைச்சு மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கணும். 1600 ஏறணும்னா 1625க்கு மேல மார்க்கெட் பறந்துட்டு இருக்கணும். ஸோ 1625 அடுத்து 1650 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இறங்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கே வரலாம். அது வரைக்கும் இறங்குவதற்கான வாய்ப்பு மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. சரியா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர்? என் பேர் முரளிங்க மேடம். சரி, கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சரி, உங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் என்ன காப்பர் லெட்டு வாங்கியிருக்குங்க சார். அது இன்னைக்கு மேல வருங்களா எப்படி என்னன்னு கேட்கலாம். பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து பை போக வேண்டாம் சார், செல்லிங்லேயே இருங்க எப்போவுமே. இப்போ இன்னைக்கு நீங்கள் பை போயிருந்தாலும் ஓரளவுக்கு மார்க்கெட் ஃபேவராக வந்துச்சுன்னா நீங்கள் குறைந்தபட்ச நஷ்டத்தில் கூட வெளியில் வந்துடுறது நல்லது. என்ன காரணம்னா உலக அளவில் எந்த நாட்டிலையுமே வந்து தேவைப்பாடுகள் அதிகமாக இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல காப்பர்ஸ் லெட் எல்லாமே இருக்கக்கூடாது, இறங்கி தான் இருக்கணும். பட் இருந்தாலும் வந்து லைக் இந்த யூரோப்பியன் சென்ட்ரல் வங்கி எல்லாம் ஏதாவது நல்ல தகவல் கொடுப்பாங்க, உற்பத்தி அதிகரிக்கும், அப்போ வந்து டிமாண்ட் இருக்கும் மார்க்கெட்லங்கிறதால ஹை லெவலில் இருந்துட்டு இருக்கு. பட் அதை தவிர இன்னைக்கு இந்த ரேட்டெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாத ரேட்டு. ஸோ நீங்க இதுக்கு இந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு வெளில வந்தா பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரை இன்ட்ராடே செல்லிங்லேயே போங்க. உங்களுக்கு லெவல்ஸ் வேணுனாலும் நீங்க எங்க அலுவல் தொடர்பு கொண்டு கேட்கலாம். யாரு வேணுனாலும் அளவுகள் வேணும் அப்படின்னா எங்க ஆஃபீஸ் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3 நாள் வந்து இலவசமா கொடுப்பாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்க கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் மெயின் பேஜ்லயே எல்லாரும் லைக் பிரயோஜனப்படணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு சில்வர் காப்பர் கூட எல்லா கமாடிட்டியோட ட்ரெண்ட் டெய்லி ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ட்ரெண்ட்ல வந்து நீங்க ஓபன் பண்ண ரெக்கமெண்டேஷன்ஸே இருக்கும். இந்த ரேட்டுக்கு மேல வாங்கலாம், இங்க ஸ்டாப் லாஸ்ன்ற டிப்ஸே வந்து வெப்சைட்ல உங்களுக்கு காலையில ஒரு 10 மணி அளவுல நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்ல ஒவ்வொரு நாளைக்கும் 10 மணி கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல இருக்கும். அதை நீங்க பார்த்து ஆதாயம் அடையலாம். பேஸ் மெட்டல்ஸ்க்கு உங்களுக்கு ட்ரெண்டர்ல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த விலைக்கு மேல, அதாவது பையிங் இந்த விலைக்கு மேல வாங்கலாம், இன்கேஸ் இறங்குச்சுன்னா இந்த விலைக்கு கீழே செல்லிங் ஷார்ட் போகலாம் அப்படிங்கிறது சம்டைம் மிக்ஸ்டு ட்ரெண்ட் இருக்கும் இல்லையா. காலைல ஏறி இருக்கும், ஈவினிங் இறங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல ஏறும் எந்த இடத்துல இறங்குங்கிறது நாங்கள் கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேர் பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர்? மேடம் நான் சேலம்ல ஸ்ரீனிவாசன் பேசுறேன் மேடம். சரி, அவங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. 2 கேள்விங்க மேடம். சொல்லுங்க சார். சார் ஜிங்க் வந்து நான் பை பண்ணிருக்கேன், 950ல பை பண்ணிருக்கேன் சார். ஜிங்க் 380 50 காசுல பை பண்ணீங்க சார். சில்வர் வந்து 53,450ல செல் பண்ணிருக்கேன் சார். இது எப்படிங்க சார்? இல்ல எந்த கமாடிட்டி மறுபடியும் சொல்லுங்க ஐயா. தொடர்பு இருக்கீங்களா? தொடர்பு இல்ல அவரு ஜிங்க் கேட்டாரு, அப்புறம் சில்வர் ரேட்டை சொன்னாரு. சில ஜிங்கை பொறுத்தவரை பை பண்ணியிருக்கேன், 9950ல பை பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. பையிங்ல இருந்தாலும் மார்க்கெட் நீங்க ஹோல்ட் பண்ணலாம்.
இன்னைக்கு உங்களுக்கு லெவல்ஸ் கேட்டீங்கன்னா ஜிங்கை பொறுத்தவரை 99-30 காசு கீழே, அதாவது 99-25 காசு நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நீங்க அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் தாராளமா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் 150க்கு மேல போச்சுன்னா நீங்க இன்னமும் வெயிட் பண்ணி 101 பக்கம் நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். அதுவரை நீங்க ஜிங்க் ஹோல்ட் பண்ணலாம். இது இன்னைக்கு இன்ட்ராடே. சில்வரை பத்தி ஏதோ கேட்டீங்க, 54,000 53,500 ஏதோ போகுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதுக்குள்ள பிரேக் ஆயிடுச்சு. 53,750 வெள்ளி நேற்று முடிஞ்ச ரேட்டு. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 53,780க்கு மேல மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் வியாபாரம் நடந்தால் தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணிட்டு முதல் டார்கெட் 53,900ம், இரண்டாவது டார்கெட் 54,000ம் வச்சுக்கலாம். இதே சில்வர் வந்து இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு, ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் காலைல ஓப்பனிங்ல ஓரளவுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் கோல்டன் சில்வர். அந்த மாதிரி பார்க்கும்போது 53,568க்கு கீழே மார்க்கெட் இறங்கி 5 நிமிஷம் வியாபாரம் நடந்தா நீங்க செல்லிங் போகலாம். அதாவது மறுபடியும் சொல்றேன், 53,568க்கு கீழே நீங்க செல்லிங் போகலாம். செல்லிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 53,500, இரண்டாவது டார்கெட் 53,250 நீங்க தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். கண்டிப்பா கிடைக்கும். சரி, அடுத்த நேயர் பார்க்கலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர்? கண்ணன் மேடம். சரி, உங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்ப எம்சிஎக்ஸ்ல வந்து இப்ப நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்க வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. புரியலங்க, என்னங்க? எம்சிஎஸ் அதான் நம்ம ஒரு கம்பெனில அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னா அவங்க எம்சிஎஸ்ல வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கணுங்கிறத பாத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார். ஆமாங்க. அவங்க வந்து சஸ்பெண்ட் ஆகுறதுக்கு காரணம் பிளஸ் அவங்க சஸ்பெண்ட் அந்த கம்பெனியை பண்றப்ப அவங்களோட கஸ்டமருக்கு செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்ல இன்ஃபார்ம் பண்ணாமலே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா சார்? அதாவது ஒரு எம்சிஎக்ஸ்ல வந்து சஸ்பெண்ட் லிஸ்ட்ல இருந்தால் அந்த நிறுவனத்தோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சஸ்பெண்ட் அப்படிங்கிறது தற்காலிகமாக, அதாவது அந்த ஒரு ஒரு வாரமோ இல்லை 2 நாட்களோ எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கான பணம் அவங்க கிட்ட இல்லாம பணம் குறைஞ்சி இருந்தால் அந்த இடத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வேற எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கான செட்டில்மெண்ட் வந்து அந்த மெம்பர் கிட்ட எம்சிஎக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இது வந்து கடந்த 8 வருஷத்துல அதிகபட்சமானால் 5-6 நிறுவனம் தான் இந்தியா முழுக்க, அதாவது சஸ்பெண்ட்னா வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டலா வந்து வெளியே போயிருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் லிஸ்ட் நீங்க நிறைய இருக்கும். ஒன்றும் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா மார்ஜின் வந்து கஸ்டமர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு மக்கள் வந்து முதலீடு பண்ணதுக்கு மேல மார்ஜின் அதிகமா யூஸ் பண்ணி கம்பெனியால வந்து ஹோல்ட் பண்ண முடியாம இல்ல அதிகமா லாஸ் ஆயிட்டு சில நிறுவனங்கள் அவங்களே ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் ஆயிருந்தால் எம்சிஎக்ஸ்ல அந்த மெம்பரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க மறுபடியும் பணம் கட்டிட்டால் அதை ரீஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வந்து பயிற்சி வகுப்புகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது இலவச பயிற்சி வகுப்புகளை என்னவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்றதை சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தொடர்ந்து வேற என்ன சேவைகள்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? இலவச பயிற்சி வகுப்புல வந்து ஆல்ரெடி ட்ரேடிங் பண்றவங்க, ட்ரேடிங் பண்ண விருப்பம், அதாவது பங்கு சந்தையா கமாடிட்டி சந்தையா எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிக்கிறவங்க. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிட்டு அதிகபட்ச லாஸ் ஆயிட்டு, அதாவது எம்சிஎக்ஸ்ல போனா லாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு டீம் தனியா வரும். ஸோ 3 பேரையே உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் பண்ணது புதுசா வராங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற விளக்கங்கள் எடுத்துக்கும் போதே வந்து ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணவங்க ஐயோ இதெல்லாம் நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறமா அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிற இந்த லெவல்ஸ் சார்ட் இந்த சேவைகள்லாம், அதுவும் புதுசா வந்து இந்த டெக்னிக்கல்ஸ் இன்னும் டியூன் அப் பண்ணி எங்க வெப்சைட்ல கோல்டு என்ன ஏறுமா சில்வர் இறங்குமான்னு சொல்லிட்டு ஆரோ மார்க்ஸே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட் ஒரு வாரமா. அதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம், எங்களோட கம்பெனியில் இருக்கவங்க மொத்தமா எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் வந்து லைவ் பேக் ஆஃபீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து எல்லா ட்ரேடர்ஸுக்குமே ஒரு இடத்துல கிளைண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய குழப்பம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஃபோன் பண்ணி ரேட் கேட்கறதுக்காக பண்ண நம்பர் பிஸியாக இருக்கு ஒன்று, இரண்டாவது என்னோட பேலன்ஸ் கேட்டேன், என்னோட பேலன்ஸ் வந்து அவங்க பார்த்துட்டு சொல்கிறேன் நாங்கள் சொல்லலை, மூணாவது வந்து பொசிஷன் என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்கலான்ட்டு பார்த்தா லைன் பிஸியா இருக்கு. அதே மாதிரி நிறுவனத்துல இருந்து டீலர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, டீலர் ட்ரை பண்ணும்போது இவங்க லைன் பிஸியா இருக்கும், நாட் ரீச்சபிளா இருப்பாங்க. இந்த தகவல் பரிமாற்றம் இருக்கு இல்லையா, இது வந்து பெரிய சிக்கல் இந்த தொழிலை பொறுத்தவரையில். ஏன்னா வந்து 3000 கஸ்டமர், ஒரு உதாரணத்துக்கு 100 கஸ்டமர் இருந்தா 100 டீலர் இருக்க மாட்டாங்க இல்லையா கம்பெனியில ஆர்டர் போடுறதுக்கு. 100 பேர் இருந்தா மொத்தமா 4-5 பேர் இருப்பாங்க.
ஸோ 500 பேர் ஆனா 50 பேர் ஆக்கணும், அது ஆக்குறாங்களா? கிடையாது. ஸோ இந்த இடத்துல தகவல் பரிமாற்றம் பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இதுக்காக என்ன பண்ணிட்டோம், என்னோட பெரிய ட்ரீம் அது என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா லைவ் 2-way இன்டராக்டிவ் SMS சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கஸ்டமர் வந்து அவரோட பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைவ் பேலன்ஸை, அதாவது பொதுவா வந்து முந்தின நாள் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதனோட பேலன்ஸ் மட்டும்தான் அவங்க வெப்சைட்ல ஓபன் பண்ணி அந்தந்த வெப்சைட் அந்தந்த பேக் ஆஃபீஸ்ல போய் பார்க்க முடியும். ஆனா கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரையில என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட லைவ் பேலன்ஸ், அதாவது நேத்து வாங்கி இன்னைக்கு மதியம் வித்திருந்தாலும் அது வித்தது போக அவங்க பேலன்ஸ் என்ன அப்படின்னு லைவ் பேலன்ஸ் வெப்சைட்ல கொடுக்கும். இது வந்து எங்க கம்பெனிக்கு மொபைல் நம்பர் இருக்கு, அந்த மொபைலுக்கு அவங்க SMS அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வந்து லைவ் SMS அதாவது அவங்களோட பேலன்ஸ் என்ன அப்படிங்கிற 30 நொடியில் அவங்களுக்கு திருப்பி போயிடும். அதே மாதிரி பொசிஷன், என்னென்ன பொருள்லாம் அவங்க நேற்று வாங்கி இன்னும் வச்சிட்டு இருக்காங்க, இன்னும் விற்காம இருக்கு, இதெல்லாம் வந்து போன் பண்ணி கேட்கறது பதிலா பொசிஷன் அனுப்பிச்சாங்கன்னா அந்த பொசிஷன் எல்லாமே வந்து அவங்க மொபைலுக்கு 30 நொடியில போயிடும். அந்த பொசிஷனோட ரேட்டும் போகும், ரேட்டு க்ரூடுன்னு வேணும்னு சொல்லிட்டு ரேட் அடிச்சாங்க அப்படின்னா க்ரூடோட எல்லா கான்ட்ராக்டுமே போயிடும். 3 கான்ட்ராக்ட்னா 3 கான்ட்ராக்ட் கரண்ட் லைவ் மார்க்கெட் ரேட் என்னன்னு SMS போகும். ஸோ இதுல என்னன்னா எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 100% பக்காவா ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அக்ராஸ் இந்தியா, அதாவது இந்தியாவில் எடுத்தீங்கன்னா எத்தனையோ பேர் கமாடிட்டி பண்ணிருக்காங்க, எத்தனையோ பேர் ஸ்டாக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரைன்னா we are the very first person in India to launch it. முதல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம தான், சென்னையில் இருக்கு நம்ம தான். அருமை. நம்ம நேர் பார்த்து தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர்? நாமக்கல்ல ரவி பேசுறேன். சரி, உங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க. சார் NASDAQ 161 பையிங் இருக்குங்க சார், ஆகஸ்ட் கண்டக்ட். சரிங்க. அதே மாதிரி நிக்கல் வந்து 921 பையிங் இருக்குங்க. ஓகே, ஆகஸ்ட் கண்டக்ட் எப்படி இருக்குங்க சார்? அதாவது நிக்கலை பொறுத்தவரையில 925 பக்கம் இருக்கு, நீங்க 867 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நிக்கல்ல 867 இருக்குன்னா நீங்க பொசிஷனை கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க கிட்டத்தட்ட ஹெவி லாஸ்ல இருப்பீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் பொசிஷனை கட் பண்ணிக்கிட்டு, அதாவது நீங்க வாங்கி வச்சு பை பண்ணதை நீங்க செல் பண்ணிடுங்க. பண்ணிட்டு மார்க்கெட் வந்து 878 இல்ல 882க்கு மேல மார்க்கெட் 2 நாள் முடிஞ்சால் நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் பை பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல கிடையாது, 878 கீழே செல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதனால ஜாக்கிரதையா இருங்க. அதே நேச்சுரல் கேஸ் எடுத்து பார்த்தா 161 பை பண்ணிருக்கீங்க. கேஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல 155, நேற்று மார்க்கெட் முடிவடைந்த விலை 153.80 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 156க்கு மேல ஏறினால் நீங்க நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல, கரண்ட் கான்ட்ராக்ட் 156க்கு மேல ஏறிச்சுன்னா நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல போய் பை பண்ணி ஒரு 2 ரூபா லாபம் பார்க்கலாம். 158க்கு மேல மார்க்கெட் ஏறியோ 5-10 நிமிஷம் வியாபாரம் நடந்தால் 160 வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கே கூட இருக்கு. அதே நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு 151.95க்கு கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல போயிட்டு செல்லிங் போட்டுக்கோங்க. செல்லிங் போட்டு 149.90 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 146.50 இரண்டாவது டார்கெட்டுமா வச்சுக்கலாம். இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட்ல ஆகக்கூடிய லாஸை இன்ட்ராடே தான் பண்ணணும். இது கண்டிப்பா நான் இது யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன், பட் மாற்றவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல போயிட்டு நீங்க இந்த நான் சொன்ன அளவுகள் மார்க்கெட் இறங்குச்சுன்னா, ஏறிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்க பையில இருக்கீங்க. இறங்குச்சுன்னா 152க்கு கீழே வந்தீங்க, மார்க்கெட் இறங்குச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடுத்த கான்ட்ராக்ட் சேல் போங்க. போயிட்டு 149.90 முதல் டார்கெட், அதுக்கும் கீழே இறங்கி 5-10 நிமிஷம் ட்ரேட் ஆச்சுன்னா 146.50 நீங்க ரெண்டாவது டார்கெட்டா வச்சுக்கலாம். இதுல என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட்ல ஆகக்கூடிய லாக்ஸ் அடுத்த கான்ட்ராக்ட்ல அவாய்ட் ஆகுது. சரி, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து ஹரி பேசுறேன். சரி, அவங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. சார், க்ரூட் வந்து நான் 5185 செல் பண்ணியிருக்கேன். அது ஸ்டாப்லஸ் என்ன வெயிட் பண்ணலாமா அப்படின்னு? க்ரூட் ஆயில் 5296 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நேற்று நீங்க 185 செல்லிங் போயிருக்கீங்க. இன்னைக்கு மார்க்கெட் 5301க்கு மேல ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இல்லை ஏறதுக்கு. பட் இருந்தாலும் ஜஸ்ட் குறிச்சு வச்சுக்கோங்க, 5301க்கு மேல மார்க்கெட் ஏறிச்சுன்னா அடுத்த கான்ட்ராக்ட்ல போய் பை பண்ணி 5325 முதல் டார்கெட், அதுக்கும் மேல மார்க்கெட் ஏற தொடங்கினால் 5350 ரெண்டாவது டார்கெட்டா வச்சுட்டு இன்னைக்கு வெளியில வந்துருங்க. அதாவது நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல, இந்த கான்ட்ராக்ட்ல ஏற ஆரம்பிச்சுன்னா அடுத்த கான்ட்ராக்ட்ல அந்த லாஸை மினிமைஸ் பண்றதுக்காக
பை பண்ணி நீங்க செல் பண்ணி அந்த 50 ரூபா நஷ்டத்தை நீங்க அங்க குறைச்சிட்டு வெளில வரலாம். ஆனா நீங்க கேஸ் இது கூட பொறுத்து 5185 நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஒன்றும் பெரிய அளவுல சிக்கல் கிடையாது. இதே வந்து இன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சதுன்னா 5258க்கு கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் ட்ரேட் ஆச்சுன்னா இன்னொரு லாட் கூட செல்லிங் நீங்க போட்டுக்கிட்டு 5230 வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க ஆவரேஜ் பண்ணிய கூட வெளியில வரலாம். சரியா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர்? ஹலோ, வணக்கம் மேம். உங்க பெயர் சொல்லுங்கய்யா. நான் குமார் ஃப்ரம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி, உங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க குமார் சார். சார் நாங்க ஜிங்க் வந்து 102ல பை பண்ணிருக்கேன் சார். 3 ஆவரேஜ் பண்ணணும். எங்க சார் மணி இருக்கு ஹோல்டிங் பண்றதுக்கு 1 லாக் இருக்கு. 3 ஆவரேஜ் பண்ணணும். அண்ட் தென் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து குருடாயில் வந்து பொசிஷன் காலம் என்ன சார் பண்ணலாம் இப்போதைக்கு? ரைட், ஜிங்கை பொறுத்தவரையில பைல இருக்கீங்க. மார்க்கெட் இன்னைக்கு 99.30க்கு மார்க்கெட் இறங்கி ட்ரேடிங் ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க அடுத்த கான்ட்ராக்ட்ல செல்லிங் போயிட்டு ஏதாவது இந்த லாஸை தான் குறைக்க சொல்றேன் நான். ஏன்னா நீங்க ஆவரேஜிங் கேட்கறதுங்கிறது ஆவரேஜிங் இன்னும் ஹோல்ட் பண்ண 95 பக்கம் போனால் தான் நீங்கள் ஆவரேஜிங்கே போக முடியும். அதுவரை நீங்கள் நான் ஆவரேஜிங் வேண்டான்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு அடுத்த இந்த கரண்ட் கான்ட்ராக்ட் 99.30க்கு இறங்குச்சு அப்படின்னா அடுத்த கான்ட்ராக்ட்ல செல் போங்க. அதே கரண்ட் கான்ட்ராக்ட் 98.70 வந்துச்சுன்னா அடுத்த கான்ட்ராக்ட் என்ன ரேட்டோ புக் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுன்னா 97.60 ரெண்டாவது டார்கெட்டா வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஆயிலை பொறுத்தவரையில் நீங்கள் செல் போகலாம். செல்லிங் போகிறதா இருந்தால் $100 மேலே தான் ஸ்டாப் லாஸ். அங்கே டாலரில் என்னன்னு மானிட்டர் பண்ணிக்கோங்க. $100 மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் இங்கே செல் போகலாம். சரியா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு வரணும்ன்ற ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துருச்சு. இது மாதிரி சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சந்தைக்கு வரணும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? அதே மாதிரி சந்தையில இருப்பவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சந்தைக்கு வரணும்னு ஆர்வம் இருக்கவங்க முதல் நாள் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வருமானம் வேணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது முதல்ல எழுதி வச்சுக்கணும். அதெல்லாம் மறந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வருமானம் நம்ம ஒரு மாசத்துல வந்தால் போதும். மொத்தம் 22 நாள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் முதலீட்டாளருக்கு ஒரு மாசத்துக்கு 10% ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு அப்படின்னும் போது 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு எதிர்பார்க்கலாம். இதை லாஸ் ஆகாம எப்படி பண்றது அப்படின்னு தான் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? 10,000 ரூபாய் அப்படிங்கிறது 22 நாள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு நாள்ல 500 ரூபாய் தான் அவருக்கு தேவையே. அந்த 500 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ட்ரேடிங் பண்ணணும். முதல்ல 500 ரூபாய் எதிர்பார்க்கும் போது அவங்க சும்மா டீ குடிக்கிறதுக்கு வெளில போயிட்டு வந்தா கூட 1000-2000 போயிடும் மார்க்கெட்ல. இல்ல வீட்டுல ஏதோ வீட்டுக்கு போயிட்டு வரேன் லஞ்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ள மார்க்கெட் விலை கூடும். அந்த மாதிரி கூடுச்சுன்னா அன்னைக்கு ஜாக் பாட்னு நினைச்சிட்டு புக் பண்ணிடணும். அதுக்கு திருப்பியும் அடுத்த நாளும் அதுக்குன்ட்டு லஞ்சுக்கு போறது அந்த மாதிரிலாம் இல்லாம அதை ஜாக் பாட் அன்னைக்கு நினைச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த 10,000 வந்துருச்சா, ஓகே இந்த மாசத்துக்கு தேவையான வருமானம் வந்துருச்சு, இதுக்கு மேல ட்ரேடிங்கை கொஞ்சம் குறைச்சு பண்ணுவோம், அதிகமா பண்ணுவோம், கொஞ்சம் குறைச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டாவது வரணும். அதே மாதிரி மூணாவது என்னன்னா 3 விஷயம், மார்ஜின், இன்ட்ராடே, ஸ்டாப் லாஸ். இதை 3 மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா MIS-ன்னு சொல்லலாம், மார்ஜின், இன்ட்ராடே, ஸ்டாப் லாஸ். இந்த 3த்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன உளைச்சல் கிடையாது. லாபம் வருதுல மன உளைச்சல் கிடையாது. பணம் நஷ்டமாகாம போட்ட பணமாவது மினிமம் நிற்கும். ஸோ அங்க இருந்து நம்ம மேற்கொண்டு நம்ம லாபத்துக்கு போகலாம். சரி, நேரு பார்த்து தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. ராஜேஷ் திருச்சிலிருந்து பேசுறேன் சார். சரி, உங்க சந்தேகங்களை ஐயாவிடம் கேளுங்க. சார் வணக்கம் சார். சில்வர் மினி 52,800 ஆகஸ்ட் கான்ட்ராக்ட்ல செல்லிங் வச்சிருக்கேன் சார். அந்த லெவல் வருமா சார்? வெயிட் பண்ணலாமா சார்? ரைட். $28.40 மேல வெள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மாதிரி தெரியல. அதனால நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அப்படி $28.40 மேல மார்க்கெட் 2 அல்லது 3 நாட்கள் தங்கமும் கூடயே சேர்ந்து $1,625 மேல மார்க்கெட் 2 நாள் அங்க அதுவும் முடியணும். சில்வர் 28.40 மேல மார்க்கெட் 2 நாட்கள் முடியணும். அப்படி முடிவடைய ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க இன்னும் பெட்டரா இன்னும் பெஸ்டா கூட வச்சுக்கணும்னா 28.72 ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க அங்க டாலர் ரேட்ல. அதை நீங்க ஸ்டாப் அங்க அந்த ரேட் போகும்போது நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில வந்துறது நல்லது.
சரியா, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்கள் கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் வந்து சிறப்பான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொருள் வணிகத்தை வந்து எப்படி எளிமையா செய்யலாம், அதற்கான உங்களுடைய நிறுவனத்திலிருந்து ஒரு சிறப்பான சேவைகளும் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த சேவைகளும். கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, ஐயா சொன்ன எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.